ஹலோ கேமர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஹாரைசான் ஜீரோ டான் ஃபர்பிடன் வெஸ்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் கதை தெரியாதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் ஸ்டோரி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் அதுக்கு முன்னால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு கேமிங் அப்டேட்ஸும் உங்ககிட்ட வந்து ரீச் ஆகும். ஓகே, நம்ம ஃபர்பிடன் வெஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். அண்ட் இந்த கேம் ப்ளே பண்ணாதவங்க கேமை ப்ளே பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா எப்பவும் போல் நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸ்டோரி வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஸோ ஹொரைசான் ஜீரோ டானில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக அனிமல்ஸ் ஷேப் கொண்ட செல்ஃப் ஃபங்க்ஷனிங் மெஷின்ஸ், அதாவது தானாக இயங்கக்கூடிய மெஷின்ஸ் இருக்கும். ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா போஸ் அண்ட் ஆரோஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹொரைசான் ஜீரோ டான் பார்த்தீங்கன்னா 3020 நடக்கிற கதை. அதாவது உலகம் அழிஞ்சு 1000 வருஷம் அப்புறம் அப்போ வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். ஃபேரோ ஆட்டோமேட்டட் சொல்யூஷனோட சிஇஓ தான் உலகத்தில் பெரிய பணக்காரர். அண்ட் அந்த கம்பெனி பாடிகார்ட் பர்சனல் சர்வீஸ் ரோபோட்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி மூலமாக நிறைய காசு சம்பாதிச்சாலும் இன்னும் நிறைய காசு பார்க்க மிலிட்ரி ரோபோட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அப்போ ஒரு கட்டத்தில் 2064 டெக்னிக்கல் கிளிச் ஆகுது. அண்ட் அந்த மிலிட்ரி ரோபோட்ஸ் எல்லாம் கமாண்டுக்கு ஒபே பண்ணாமல் தானாக இயங்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. இது எல்லாம் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆனதுனால ஃபிக்ஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த ரோபோட்ஸ் ஃபியூவல் எல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா பயோமாஸை கன்சியூம் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது எர்த்தில் உள்ள எல்லா ஆர்கானிக் லைஃப்பை கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இதெல்லாம் சரி செய்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இப்படியே போச்சுன்னா உலகத்தையே அழிச்சிடுன்னு டெட் ஃபேரோ டாக்டர் எலிசபெத் சோபக் கிட்ட ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாரு. அப்புறம் பல நாள் திட்டத்துக்கு அப்புறம் சோபக் அண்ட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஹை அத்தாரிட்டிஸ் ஒரு 3 ஐடியாவை கொண்டு வராங்க. அதாவது ப்ராஜெக்ட் ஜீரோ டான், ப்ராஜெக்ட் என்டூரிங் விக்டரி, அப்புறம் ஆடிசி. ஆப்ரேஷன் என்டூரிங் விக்டரி கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணுது. அண்ட் மக்கள்கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஃபேரோ ரோபோட்ஸை எதிர்த்து சண்டை போட சொல்கிறாங்க. ஆனால் இந்த என்டூரிங் விக்டரி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஆல்ரெடி தெரியும். பட் இவங்களோட ஆக்சுவல் பிளானே இவங்க ப்ராஜெக்ட் ஜீரோ டான் கிரியேட் பண்ணுறதுக்கு போதுமான டைம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க. வேர்ல்டை சேவ் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் ஜீரோ டான் அண்ட் ஆடிசி தான் ஒரே வழி. ஆடிசி ஒரு காலனி ஷிப். அதில் சர்வைவ் ஆனவங்களை அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. பட் ஆன்டி மேட்டர் மால் ஃபங்க்ஷனில் எக்ஸ்ப்ளோட் ஆகிடுது. ஸோ இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் ப்ராஜெக்ட் ஜீரோ டான் தான். ஸோ இதுக்கு பின்னால் காயாங்கிற ஒரு ஏஐ இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே 9 சபார்டினேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் எர்த்தை ரீக்ரியேட் பண்ண முடியும். அதில் ஆர்டிமஸ் அண்ட் டெமிட்டர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண கிரியேட் பண்ணப்பட்டது. அண்ட் அதில் சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பலோ, ஹேடிஸ், மினர்வா, ஹெஃபஸ்டஸ் அண்ட் எலுத்தியா. அப்பலோ வந்து கம்ப்ளீட் கலெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி அண்ட் எஜுகேட் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணப்பட்டது. இது கூட கொலாபரேஷனில் இருக்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எலுத்தியா. ஸோ இதை வச்சு ஹியூமன் க்ளோன்ஸை வேர்ல்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படும். அண்ட் ஹியூமன்ஸ் கிரேடில் ஃபெசிலிட்டிங்கிற ஒரு இடத்துல தான் ஹியூமன்ஸை கேர் பண்ணும் இந்த ஏஐ. ஆனால் டெட் ஃபேரோ வந்து அப்பலோவை டெலிட் பண்ணிடுவார். ஏன்னா திரும்பவும் மனுஷங்க தப்பு பண்ணக்கூடாது. ஸோ நியூவாக வர ஹியூமன்ஸ்க்கு எதுவும் தெரிய வேண்டாம்னு இந்த மாதிரி பண்ணிடுறாரு. மினர்வா ஃபேரோ ரோபோட்ஸை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் டீஆக்டிவேஷன் கோடை கிரியேட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 இயர்ஸ் எடுத்துக்குது. ஸோ அந்த டைமில் காயா மற்ற ஃபங்க்ஷன் லைக் டெமிட்டர் அண்ட் ஆர்டிமிஸ்லாம் யூஸ் பண்ணி வேர்ல்டை ரீக்ரியேட் பண்ணுது. ஹெஃபஸ்டஸ் வந்து மெஷின்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். நம்ம கேமில் பார்க்குற மெஜாரிட்டியான அனிமல் ரோபோட்ஸ். ஃபைனலாக ஹேடிஸுங்கிற ஃபங்க்ஷன் சப்போஸ் கிரியேட் பண்ண வேர்ல்டு நினச்ச மாதிரி இல்லாமல் ஏதாச்சும் தப்பாயிருச்சுன்னா உலகத்தை அழைச்சிட்டு திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஹேடிஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் காயாவால் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நடக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு 19 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மிஸ்டீரியஸ் சிக்னல் வருது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸ் தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஏஐஸாக செப்பரேட் ஆகுது. அண்ட் காயா கண்ட்ரோலில் இல்லை. ஸோ இது ஃபேரோ ரோபோட்ஸ் மாதிரி தான் ஆகுது. அதாவது யார் கண்ட்ரோலும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த ஏஎஸ் ப்ரோக்ராம் பண்ணபடி வேலையை செய்யுது. அந்த மாதிரி ஹேடிஸும் தன்னோட வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் காயாவை கண்ட்ரோலில் கொண்டு வர ட்ரை பண்ணுது. அண்ட் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஹெஃபஸ்டஸ் தான் கிரியேட் பண்ண மிஷின்ஸ் எல்லாத்தையும் ஹியூமன்ஸ் தான் அழிச்சு ஸ்கிராப்புக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரிய வருது. அண்ட் ஹியூமன்ஸ் தன்னை அட்டாக் பண்ணுறாங்கன்னு ஆக்ரோஷம் ஆயிடுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட காயா ஹேடிஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்குள்ள காயா பிரைம் ரியாக்டரை ஓவர்லோட் பண்ணுது. இன்னொரு பேக்கப் பிளானும் காயா வச்சிருக்கு. ஸோ கிரேடில் ஃபெசிலிட்டி அண்ட் எலித்தியாவை வச்சு எலிசபெத் சோபக்கோட க்ளோனை உருவாக்குது. இப்போ தான் இந்த ஃபெசிலிட்டியோட ஆக்சஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் அந்த க்ளோன் நேம் தான் ஏலாய். ஒரு கட்டத்தில் தான் யாருங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் என்னாச்சு அண்ட் எப்படி ஸ்டாப் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க ஏலாய் சைலன்ஸுங்கிற ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைலன்ஸ் ஓல்டு வேர்ல்டு பற்றி தெரிஞ்சுக்க வெறியாக இருப்பான். ஸோ அப்போ அவனுக்கு ஃபோக்கஸ்னு ஒரு டிவைஸ் கிடைக்குது. அதை ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சிக்னல் கிடைக்குது. ஸோ அந்த சிக்னல் மூலமாக ஹேடிஸ் கூட கனெக்ட் ஆகி பவர் அண்ட் நாலேஜ்க்காக ஹேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறான்.
ஸோ ஒரு கட்டத்தில் ஹேடிஸ் ஏலாயை ஒரு த்ரெட்டாக பார்க்குது அண்ட் ஏலாயை கொல்றதுக்கு ஹீலிஸுங்கிற ஒருத்தனை அனுப்பி வைக்குது அண்ட் ஏலாய் தப்பிச்சிருவாங்க. அப்புறம் ஏலாய் சைலன்ஸை மீட் பண்ணுறாங்க அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏலாய் தான் யார், ஓல்டு வேர்ல்டுக்கு என்ன ஆச்சு, ஹேடிஸ் யார் அண்ட் ஹேடிஸை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஹேடிஸ் மெரிடியனில் இருக்கிற ஸ்பைரலை எடுத்து ரோபாட்ஸாக திரும்ப கொண்டு வந்து உலகத்தை அழிக்க ட்ரை பண்ணுது. பட் அதுக்கு முன்னால் பல தடங்களும் அண்ட் சண்டைக்கும் அப்புறம் ஏலாயும் மெரிடியன் மக்களும் எப்படியோ ஹேடிஸை டிஃபீட் பண்ணி உலகத்தை காப்பாற்றுறாங்க. ஏலாய் மாஸ்டர் ஓவரைடை ஆக்டிவேட் பண்ணுறாங்க அண்ட் மினர்வா மூலமாக சிக்னல் போய் வேர்ல்டை அட்டாக் பண்ணுற ரோபோட்ஸை ஸ்டாப் பண்ணுது. அதுக்கப்புறம் 2 போஸ்ட் கிரெடிட் சீன் வரும். அதில் ஒன்று ஏலாய் டாக்டர் எலிசபெத் சோபக் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அண்ட் அங்கே இருக்கிற ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் கேட்குறாங்க அண்ட் சோபக் தான் தன்னோட அம்மானு புரியுது. அடுத்த ஃபைனல் கட் சீனில் ஹேடிஸ் திரும்பவும் எஸ்கேப் ஆகுது அண்ட் சைலன்ஸ் அதை ஒரு டிவைஸில் கேப்சர் பண்ணிடுறான். ஸோ இதோட ஹொரைசான் ஜீரோ டான் முடியுது அண்ட் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். சைலன்ஸ் ஹேடிஸ் வச்சு என்ன பண்ணுறான் அண்ட் 19 இயர்ஸ்க்கு முன்னால் வந்த சிக்னலுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஹொரைசான் ஜீரோ டான் ஸ்டோரி முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம ஃபர்பிடன் வெஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்பிடன் வெஸ்ட் ஜீரோ டான் முடிஞ்ச உடனே அப்படி கண்டினியூ ஆகுது. எரண்ட் அண்ட் வால் 2 பேரும் சேவியர் ஆஃப் மெரிடியன் ஆன ஏலாய்க்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. பட் ஏலாய் ஹேடிஸ் பேட்டில் முடிஞ்ச உடனே கிளம்பிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட 2 பேரும் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிடுறாங்க. பட் ஏலாய் போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பூமிக்கு ஏதோ ஒரு பேர் ஆபத்து, ஏதோ ஒரு ரெட் பிளைட் பிளேக் வந்து எல்லா பிளான்ட்ஸ் அனிமல்ஸை கொல்லுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ஸ்ப்ரெட் ஆகிற இடம் எல்லாம் நாசமாக ஆகுது அண்ட் அந்த வழியே போகிற ஏலாயையும் அது அஃபெக்ட் பண்ணுது. தன்னோட லைஃபோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஏலாய் தன்னால் மட்டும்தான் இந்த ஏர்த்தை சேவ் பண்ண முடியும்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் காயா தாங்கிறத நம்புகிறாங்க ஏலாய். பட் போன கேமில் காயா தன்னை தானே அழிச்சுக்கிட்டதால காயாவோட பேக்கப்பை தேட வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க ஏலாய். காயாவோட பேக்கப்பை தேடி ஏலாய் 6 மந்த்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஏலாயால் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா டெட் ஃபேரோ காயாவோட பேக்கப் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாரு. கடைசி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவில் கட்டின அந்த ஃபெசிலிட்டி தான். அப்போ வாலும் ஏலாயோட ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபார் ஜீனித்தோட ஆர்கனைசேஷனுக்கு சொந்தமானது. ஹியூமனிட்டி அழிகிறதுக்கு முன்னாடியே இவங்களோட கம்பெனி இருந்திருக்கு அண்ட் இவங்களோட மெயின் கோல் வந்து ஸ்டார்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். இதுக்காக தான் ஆடிசிங்கிற ஒரு பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்ட் பண்ணுறாங்க அண்ட் அது மூலமாக பீப்பிளை வேறு பிளானட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி புது லைஃப் அண்ட் புது காலனி ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட ஃபுல் நோக்கமே. அண்ட் எக்ஸ்டென்ஷனால் இந்த ப்ராசஸ் வேகமாகுது. ஆனால் அவங்களால ஆடிசியை பில்ட் பண்ணி புது காலனிக்கு போக முடியல. அதனால் ஜீரோ டானோட ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதாவது இவங்க ப்ரோட்டோடைப் ஹோமர் ஆர்கைவோட காப்பி அண்ட் 500 எக்டோஜெனிக் சேம்பர்ஸை கொடுத்துட்டு இன் ரிட்டன் அப்போலோ டேட்டாபேஸோட ஆல்ஃபா பில்டர் ரிசீவ் பண்ணுறாங்க. அது ஃபுல் கம்ப்ளீட் டேட்டாபேஸாக இல்லைனாலும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டான ஹியூமன் நாலேஜ் இருக்கும் அண்ட் அது ஒரு நல்ல ட்ரேடாக தெரியலாம். பட் ஃபார் ஜீனித்துக்கு வேறு ஒரு நோக்கம் இருந்திருக்கு. அதாவது காயாவை அவங்களோட காலனியில் யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க போகிற பிளானட் வாழ தகுதி இல்லாமலோ டேஞ்சரஸாக இருந்தாலோ காயாவை யூஸ் பண்ணி பிளானட்டை நியூ எர்த்தாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜீரோ டான் காயா அவங்களோட கையை விட்டு போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால் ஃபார் ஜீனித் ஒரு ஸ்பையை ஜீரோ டானுக்குள்ளே அனுப்பி அந்த ஸ்பை காயாவோட காப்பியை எடுக்க பிளான் பண்ணுறாங்க. ஜீனித்தோட பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்க அக்வயர் பண்ண காயா காப்பி ஃபேக் காயாவாக இருக்கும். எலிசபெத் அண்ட் ஹேடிஸ் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண ட்ரேவிஸ் இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபேக்கான காயாவை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் காயோட ஃபங்க்ஷன்ஸோ இல்லை காயாங்கிற ஏவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஃபார் ஜீனித் கிட்ட இருக்கிற ஒரே டேட்டாவை கரெக்ட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் ஃபார் ஜீனித்தால் காயாவை அக்வயர் பண்ணவே முடியல. பட் அப்போலோவோட டேட்டா பேஸ் அவங்க கிட்ட இருக்குது. டில்டாக்கும் எலிசபெத்துக்கும் இருக்கிற ஒரு ஆடியோ கன்வர்சேஷனில் டில்டாக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் டெட் வந்து அப்போலோவை டெலீட் பண்ணியிருந்தாலும் அது வெறும் காப்பிங்கிறது டெட்டுக்கு தெரியாது. அண்ட் ஆடிசி கிட்ட அப்போலோ எப்படி இருக்குன்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் நல்லா இருந்தாலும் இதனால் ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா ஹொரைசான் ஜீரோ டானில் ஆடிசி எக்ஸ்ப்ளோர்ட் ஆனதாக ரிப்போர்ட் இருக்கும். பட் அது வெறும் பொய் தான். அந்த கதை என்னன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஏலாய்க்கு இப்போ காயாவோட பேக்கப்பும் புதுசாக எந்த ஒரு லீடும் இல்லாமல் லாஸ்ட் ஆப்ஷனாக ரொம்பவும் ஹேட் பண்ணுற பர்சனான சைலன்ஸை பார்க்க போகிறா. சைலன்ஸை கண்டுபிடிக்க ஏலாய் மெரிடியனில் இருக்கிற மராட் கிட்ட பேசுகிறா. அப்படி மெரிடியனை திரும்ப விசிட் பண்ணும்போது மராட் ஒரு பாலில் இருந்து க்ளோ ஆகிற லைட் ஸ்ப்ரெட் ஆகிறத பற்றி சொல்கிறாரு. ஹொரைசான் ஜீரோ டான் எண்டிங் சீனில் வரதை பற்றி தான் சொல்கிறாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் என்ன ஆச்சுன்னு. ஹேடிஸை பேட்டில் முடிஞ்ச அப்புறம் ட்ராப் பண்ணி பிடிச்சி வச்சுருப்பான். சைலன்ஸ் போன கேமில் இருந்த ஓல்டு வேர்ல்டு பற்றின சீக்ரெட்ஸை தெரிஞ்சு ஆர்வமாக இருப்பான். ஸோ ஹேடிஸை திரும்ப இந்த டிவைஸில் கேப்சர் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண பார்க்குறான். ஸ்பயர் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டதால அந்த லொக்கேஷனை ஏலாய்க்கு அனுப்புகிறான் சைலன்ஸ். அண்ட் அந்த லொக்கேஷன் தான் ஃபர்பிடன் வெஸ்ட்.
ஃபர்பிடன் வெஸ்ட்டை காட்டு மராண்டியான டெனத்துங்கிற ட்ரைப் தான் ரன் பண்ணுறாங்க. இவங்களை பற்றின ஸ்டோரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். டெனத் கீழே 3 ட்ரைப்ஸ் இருக்கும் அண்ட் இவங்களுக்கு எல்லாம் ஒரே சீஃப் தான். பட் அதில் ரோகான டெனத் ரெபல்ஸை கூட்டிகிட்டு வந்து த்ரோனை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணி அண்ட் ரெகாலாவை சீஃபாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சைலன்ஸ் கொடுத்த லொக்கேஷன் வந்த அப்புறம் பார்த்தா அவன் ஹேடிஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கேதர் பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. சைலன்ஸ் ஒரு சில டேட்டாவை கண்டுபிடிச்சிருக்கிறான் அண்ட் அதில் ஒரு லூப் இருக்குது. அதாவது ஒரு பூத்தோட்டத்தில் ரேபிட்ஸ் குதிச்சு போகிற மாதிரி அண்ட் அது ஹேடிஸை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. 10 days ஹேடிஸை விசாரிச்ச உடனே சைலன்ஸ்க்கு புது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அண்ட் அது நமக்கு கேமோட கடைசி நிமிஷம் தான் தெரிய வரும். இந்த டார்ச்சர் ஆக்சுவலாக ஹேடிஸை சாகடிக்கும் அண்ட் ஹேடிஸோட மைண்ட் கொஞ்சமாக அழியுது. அண்ட் ஏலாய் ஒரு கட்டத்தில் ஹேடிஸ் கண்டுபிடிக்கும் போது ஒன்றுமே மிஞ்சலை அண்ட் ஹேடிஸால் பேசக்கூட முடியல. ஹேடிஸ் கிட்ட இருந்து டேட்டா எல்லாத்தையும் சைலன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு மர்மமான சிக்னல் மாஸ்டர்ஸ்ன்னு யாரோ சிக்னல் சென்ட் பண்ணியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் கேதர் பண்ண முடியுது. அண்ட் அந்த சிக்னலை லான்ச் பண்ணும்போது இப்போது ஏஐயாக இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அவங்க ஆப்ரேஷனாக கண்டினியூ பண்ண ஒரு லிவிங் ஸ்பேஸை தேடுது. கான்வர்சேஷன் முடிஞ்ச அப்புறம் ஏலாய் ஹேடிஸை டெலிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சைலன்ஸை மீட் பண்ணுறா அண்ட் சைலன்ஸ் நீ தேடிட்டு இருக்கிற காயாவோட பேக்கப் பக்கத்தில் இருக்கிற ஃபெசிலிட்டியில் இருக்கிற சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். அந்த ஃபெசிலிட்டியில் நம்ம ஏற்கனவே டில்டாக்கும் எலிசபெத்துக்கும் இருந்த கான்வர்சேஷன் அண்ட் டிராவிஸ் எலிசபெத் கிட்ட ஃபேக் காயா கிரியேட் பண்ணுறதை பற்றின கான்வர்சேஷன் பார்க்குறாங்க ஏலாய். கோரோட ஃபெசிலிட்டி ரீச் பண்ணும்போது அங்கே ஹேடிஸ் அண்ட் காயாவோட மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை பார்க்குறா ஏலாய். நல்ல வேலையாக ஹேடிஸ் வெர்ஷன் எல்லாமே அழிஞ்சிருச்சு அண்ட் இன்னும் நல்லதாக 2 காயா பேக்கப் கிடைக்குது. இருந்தாலும் 2 காயா பேக்கப் இருந்தாலும் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஏன்னா அது கூட எந்த ஒரு சபார்டினேட் ஃபங்க்ஷன்ஸும் இல்லை. லைக் டெமிட்டர், ஹெஃபஸ்டஸ். அதுக்காக கம்ப்ளீட்டாக வேஸ்ட்னு சொல்ல முடியாது. ஹேடிஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா சபார்டினேட் ஃபங்க்ஷன்ஸும் ஒரு ஸ்பெசிஃபிக் இடத்துல இருக்கும் அண்ட் இந்த காயா பேக்கப் வச்சு அந்த ஏஐஸை கண்டுபிடிச்சி மர்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எடுத்துகிட்டு ஃபெசிலிட்டியை விட்டு போகிறதுக்குள்ளே ஒரு குரூப் திடீர்னு வராங்க அண்ட் அவங்க ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அண்ட் அவங்களோட பேட்டானு எலிசபெத் சோபக்கோட க்ளோனும் இருக்குது. இவங்க தான் ஃபார் ஜீனித். ஆடிசிங்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெடித்த மாதிரி நம்மளை நம்ப வச்சாங்க. பட் அது வெடிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கேலக்சியில் லான்ச் பண்ணாங்க. அவங்கள தேடி யாரும் போயிடக்கூடாதுங்கிற ரீசன்னால அவங்க ஃபெயில் ஆன மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க. அவங்க 8.6 லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற பிளானட்டுக்கு போயிருக்காங்க அண்ட் அந்த டைமில் அவங்க ரொம்ப அட்வான்ஸாகவும் எவால்வ் ஆகுறாங்க. அவங்களால பறக்க முடியும், ஹேண்ட் கேனன்ஸ் வச்சு பிளாஸ்மா எனர்ஜி ஷூட் பண்ண முடியும் அண்ட் அவங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆக முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ஷீல்டும் இருக்குது. அண்ட் இவங்க ஆடிஸில் ட்ராவல் பண்ண அதே பீப்புள் தானே பேட்டா மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஏலாய் அண்ட் மற்ற மக்களோட ஆன்சஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 Dawn பீப்புள் தான். பட் இவங்க 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி டெட்ஃபேரோட பிளேக்னால எர்த் அழிஞ்சப்போ ஆடிசி மூலமாக எஸ்கேப் ஆன அதே பர்சன்ஸ் தான். அதாவது இவங்க ஒரு இம்மார்டல்ஸ். ஏர்த்தில் வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தப்போ ஜீனித் புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இம்மார்டாலிட்டியை ஃபிசிக்கலாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. பட் டிஜிட்டலாக அச்சீவ் பண்ண முடியுமான்னு, ஏதாவது பெர்மனண்ட்டாக டிஜிட்டலில் வாழ முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க அண்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அண்ட் அதோட விளைவையும் சந்திக்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சு. பட் இவங்க இதை ஷட் டவுன் பண்ணவே இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி பண்ண முடியாத மைண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டாங்க அண்ட் அதை யாரும் சூப்பர்வைஸ் பண்ணாமல் அப்படியே வச்சதில் அது சென்டியன்ட் ஆகுது. அதாவது அதுக்கு உணர்ச்சி வந்து கண்டெய்ன்மெண்ட்டை பிரேக் பண்ணிடுது அண்ட் இந்த ஃபெயில்டு மைண்ட்ஸ் சீனித்தோட உலகத்தை மொத்தமாக சில மணி நேரத்திலேயே அழிச்சிடுது. இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது கிளியராக இல்லை. பட் இந்த சீனித்தோட ஃபெயில்டு மைண்ட் ஆன காப்பி வந்து ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்குது. அதாவது ஜஸ்ட் ஸ்க்ரீனில் இருக்கிற டேட்டாவாக மட்டும் இல்லை, அதாவது அது ஆக்சுவலாக ஒரு பர்சனோட மைண்டு தான். ஸோ லைஃப் அண்ட் கான்ஷியன்ஸ் இருக்கும். இட்ஸ் ஃபெயில்டு காப்பியை அப்படியே கண்டெய்ன்மெண்ட்டில் அடைச்சி வச்சதில் புதுசாக நெமெசிஸ்ன்னு ஒரு பீயிங் ஃபார்ம் ஆகுது அண்ட் அதுதான் ஜீனிட்ஸ் வேர்ல்டை டெஸ்ட்ராய் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போன பாட்டில் ஒரு மிஸ்டீரியஸ் சிக்னல் வந்துச்சுன்னு அண்ட் காயா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அண்ட் மற்ற சபார்டினேட் ஃபங்க்ஷன்ஸை ஏஎஸ் ஆக்குனது பார்த்தோம் இல்லையா, அந்த சிக்னல் இந்த நெமெசிஸ் தான் சென்ட் பண்ணியிருக்கு. ஜீனிட்ஸ் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு ஏர்த் திரும்ப வராங்க. நெமெசிஸ் ஃபார் ஜீனித் பீப்புளோட மைண்டுங்கிறதால அடுத்து ஏர்த்துக்கு தான் போகிறாங்க தெரிஞ்சுக்குது. ஸோ இதனால அவங்கள டிஸ்ட்ராய் பண்ண ஏர்த்துக்கு சிக்னல் சென்ட் பண்ணி ஏர்த்தை டிஸ்ட்ராய் பண்ண பார்க்குது. அதனால ஜீனித் ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதாவது ஏர்த்தை விட்டு நெமெசிஸ் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிளானட்டுக்கு போயிட்டு காயாவை யூஸ் பண்ணி நியூ பிளானட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் காயாவை அக்வேர் பண்ண ஐடென்டிட்டி ஸ்கேன் தடையாக இருக்கிறதுனால எலிசபெத் சோபக்கோட க்ளோனான பேட்டாவை கிரியேட் பண்ணுறாங்க. எலிசபெத் சோபக்கோட டிஎன்ஏ அவங்களுக்கு ஆடிசியில் எப்படி கிடச்சிதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் அந்த டைமில் ட்ரேடில் பண்ணும்போது அக்வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஸ்டோரி ஆஃப் ஜீனித் அண்ட் அவங்க எதுக்காக எப்படி ஏர்த்துக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கேமோட கண்டினியூஷனுக்கு போகலாம். ஜீனிட்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏலாய் மினர்வாவோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் ஜீனிட்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன அப்புறம் ஏலாய் அந்த லொக்கேஷனுக்கு போய் எப்படியாச்சும் மினர்வா அண்ட் காயாவை மர்ஜ் பண்ணிடலான்னு நம்பிக்கையில் போகிறாங்க. அதே மாதிரி மர்ஜும் பண்ணிடுறாங்க. அண்ட் காயா
ஒன்ஸ் அகெயின் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் மற்ற சபார்டினேட் ஃபங்க்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறா. ஈத்தர், டெமிட்டர் அண்ட் பொசைடனோட லொக்கேஷனை கொடுக்குது காயா. அப்புறம் அப்போலோ, ஆர்டிமிஸ் அண்ட் எலுத்தியா காணாமல் போயிடுச்சு. அண்ட் ஹெஃபெஸ்டஸோட கதை கொஞ்சம் மோசமாக இருக்கும், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்போலோ ஹியூமன் டேட்டாவோட ஆர்கைவ் இருக்கும். ஆர்டிமிஸ் அனிமல்ஸ் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் எலுத்தியா ஹியூமன்ஸை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. காயா இந்த 3 ஃபங்க்ஷன்ஸையும் ஜீனத் கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஜீனட்ஸ் கிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் மர்ஜ் பண்ணுறதுக்கு காயா கர்னல் அவங்க கிட்ட இல்லை. பட் ஒரு கட்டத்தில் அவங்க அதை எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்ப்போம். பட் பேட்டா அந்த கர்னலோட சேர்த்து தன்னையும் ஒரு கண்டெய்னருக்குள்ளே லாக் பண்ணிடுவா. மற்ற ஃபங்க்ஷன்ஸ் ஏத்தர் ஏர்த்தை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு, பொசைடன் வாட்டரை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு அண்ட் டெமிட்டர் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வச்சு ஏர்த்தோட ப்ராப்ளம்ஸை சரி செஞ்சிடலாம். லைக் ரேஜிங் விண்ட்ஸ்டாமில் இருக்கிற ரெட் பிளைட் மாதிரி. பட் கொஞ்சம் மந்த்ஸ்க்கு தான் தாக்கு பிடிக்கும். ஃபைனல் ஃபங்க்ஷன்ஸான ஹெஃபெஸ்டஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த பெர்மனண்ட்டாக சரி செய்ய முடியும். ஹெஃபெஸ்டஸ் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, மற்ற ஏஎஸ் மாதிரி ஒரே லொக்கேஷனில் இருக்காது. அண்ட் இந்த ஹெஃபெஸ்டஸ் ரொம்ப வேகமாக எவால்வ் ஆகக்கூடியது அண்ட் நிறைய மெஷின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். அதனால் ஹெஃபெஸ்டஸை கண்டுபிடிக்கிறது சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ இப்போ ஏலாய், ஈத்தர், டெமிட்டர் அண்ட் பொசைடனை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஈத்தரை எடுக்கிறதுக்கு ஹெக்காரோ அவனோட எனிமீஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் கீழே இருக்கிற சேம்பருக்கு ஆக்சஸ் தரேன்னு சொல்கிறான். டெனத்தோட ஆரிஜின் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வர்ஷிப் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆர்மியாக இருக்காங்கன்னு தெரிய வருது. ஈத்தரை எடுத்த அப்புறம் பொசைடனை கண்டுபிடிக்க போகிறாங்க ஏலாய். பட் அதுக்கு முன்னாடி எலுத்தியால இருந்து ஒரு டிஸ்ட்ரெஸ் சிக்னல் வருது. இந்த சிக்னல் பற்றி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். அண்ட் இதை வேறு யாரும் இல்லை, பேட்டா தான். பேட்டாவை ரெஸ்கியூ பண்ணி பேஸ்க்கு கூப்பிட்டு போயிடுவாங்க ஏலாய். அந்த டைமில் அங்கே ஆல்ரெடி ரெபல்ஸ் அண்ட் ஜீனத் ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் ஜீனத்தை எப்படியோ கொல்றாங்க. அவங்க வச்சிருக்க வெப்பன் ஜீனத்தோட ஷீல்டை டிசேபிள் பண்ணுது. அடுத்து ஏலாய் பொசைடனை லாஸ் வேகாஸில் ரெட்ரீவ் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே சில பேரை பார்க்குறாங்க. அண்ட் அவங்க எம்பர்னு ஒன்று கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏலாய் ஹெல்ப் பண்ணுறா. அண்ட் லாஸ் வேகாஸை திரும்ப லைவாக கொண்டு வர்றாங்க. அங்கே மக்களுக்கு ஃபுட், ஷெல்டர் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து டெமிட்டர் அண்ட் அதை பெண்ணுங்கிற ஒரு குரூப் பார்த்துக்கிறாங்க. இங்கே ஆல்வான்னு ஒரு கேரக்டரை மீட் பண்ணுறாங்க. அண்ட் ஆன்செஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் டிவைஸை அவங்களுக்காகவே விட்டுட்டு போனதாகவும், அதை வச்சு மக்கள் பட்டினியும் அண்ட் பயிர்கள் அழிகிறதையும் ஸ்டாப் பண்ணுறா. அண்ட் இதுக்கெல்லாம் ரீசன் ரெட் பிளைட் தான். அண்ட் ஏலாயும் ஆல்ரெடி அந்த ரெட் பிளைட்டை தான் டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவகிட்ட ஃபெசிலிட்டியோட சீக்ரெட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அண்ட் டெமிட்டரை அக்வைர் பண்ணுறா. அண்ட் ஆல்வா சில ஃபைல்ஸை எடுத்துக்கிறா. அண்ட் அதை வச்சு பேராபத்தை தடுக்கிறதுக்கு நாலேஜ் கேதர் பண்ணுறா. இப்போது ஏலாய் காயா கிட்ட திரும்ப போகிறா. அண்ட் காயா அடுத்ததாக ஹெஃபெஸ்டஸை எப்படி கேப்சர் பண்ணணும்னு பிளான் போட்டு கொடுக்குது. அண்ட் ஹெஃபெஸ்டஸை காயாவை கூட ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணணும். அண்ட் அந்த பிளேஸில் 2 டேட்டா கோர்ஸ் இருக்கும். அண்ட் அதுதான் ஜெமினை. அண்ட் அடுத்த கோரில் அட்டாச் பண்ணி ஹெஃபெஸ்டஸை வர வச்சு அடுத்த கோரில் ட்ராப் பண்ணி மர்ஜ் பண்ணணும். அண்ட் காயாவை நம்ம ஃபிசிக்கலாக கேரி பண்ண மட்டும் பத்தாது, ஜீனிட்ஸ் அப்படி மர்ஜ் பண்ணும்போது நம்மளை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் அவாய்ட் பண்ணணும். அண்ட் நம்ம உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஹெஃபெஸ்டஸ் ஆல்ஃபா லெவல் கிளியரன்ஸ் செக்யூரிட்டியை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கும். பட் டெட்ஃபேரோ கிட்ட ஒமேகா லெவல் கிளியரன்ஸ் இருக்கும், அதாவது ஆல்ஃபாக்கு மேலே உள்ள செக்யூரிட்டி லெவல். அண்ட் அதை வச்சு நம்ம உள்ளே போயிடலாம். பட் இதை நம்ம எடுக்கிறதுக்கு டெட்ஃபேரோவோட ப்ரைவேட் பங்கருக்கு போகணும். அது பேர் தான் தீப்ஸ். பட் தீப்ஸ் இருக்கிற பிளேஸ் பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ வெஸ்ட்ல இருந்து இன்னும் தூரமாக ட்ராவல் பண்ணுறா ஏலாய். அண்ட் அங்கே ஆல்வா அண்ட் அவளோட மக்கள் இருக்கிற பிளேஸ்க்கு போகிறா. அங்கே போஹாய் அண்ட் லீடரான சியோவை மீட் பண்ணுறா ஏலாய். சியோ டெட்ஃபேரோவோட பெரிய ஃபாலோவராக இருக்கான். அண்ட் ஏலாயை தீப்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். பட் அங்கே இருக்கிற டோரை டெட்ஃபேரோ டிஎன்ஏ வச்சு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ஏலாய் பேக் டோர் வழியாக போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா டாக்டர் சாம்டோ தான். ஏன்னா அவர் தான் டெட்ஃபேரோவோட இம்மார்டலிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அண்ட் டெட்ஃபேரோ 1000 இயர்ஸ்க்கு அப்புறமும் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். ஆனால் ஒரு ஹியூமன் ஃபார்ம் இல்லாமல் ஒரு மியூட்டேட்டட் பீஸ்டாக இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா இம்மார்டலிட்டியை அச்சீவ் பண்ணுறதுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் இருந்திருக்கு. சியோ இதெல்லாம் பார்த்த உடனே அவனோட சோல்ஜர்ஸை விட்டு மொத்த பிளேஸையும் இன்க்ளூடிங் டெட்ஃபேரோவை எரிக்க சொல்லி ஆர்டர் பண்ணுறான். அண்ட் இதை பற்றி வெளியே நியூஸ் போயிடக்கூடாது அண்ட் விட்னஸ் யாரும் இருக்கக்கூடாது. ஏலாய் அண்ட் ஆல்வாவை கொல்ல சொல்லி ஆர்டர் பண்ணுறான். அண்ட் இதனால உள்ளே இருக்கிற ரியாக்டர் வெடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் பங்கர் கொலாப்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஏலாய் டெட்ஃபேரோவோட ஒமேகா லெவல் கிளியரன்ஸை எடுத்துட்டு ஆல்வாவை கூட்டிட்டு ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிடுறாங்க. அண்ட் இவங்க 2 பேர் மட்டும்தான் பொழைக்கிறாங்க. அடுத்ததாக இவங்க டீம் ஜெமினைக்கு போயிட்டு மர்ஜ் பண்ணுற வேலையை பார்க்குறாங்க. அண்ட் ஹெஃபெஸ்டஸ் எஸ்கேப் ஆகிருக்கும். அண்ட் ஒரு வழியாக ஏலாய் அதை திரும்ப கேப்சரும் பண்ணிடுறாங்க.
ஸோ நம்ம கடைசி கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. அண்ட் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஜீனிட்ஸ் டிடெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அண்ட் நடக்கிற சண்டையில் ஜீனிட்ஸ் ஏலாயை அடிச்சு போட்டுடுறாங்க. அண்ட் மயக்கத்தில் இருக்கிறாங்க. அண்ட் வாலை கொன்றுவாங்க. அண்ட் பேட்டாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. அண்ட் அவங்க போகிறதுக்கு முன்னால் டில்டா ஒரு ஃப்ளாஷ்பேங்கை ஆக்டிவேட் பண்ணி மற்ற 2 ஜீனித்தையும் ஸ்டன் பண்ணி ஏலாயை அங்கேருந்து சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹெஃபஸ்டஸ் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி பேட்டா கிட்ட பேசுகிறாங்க ஏலாய். அண்ட் பேட்டா ஜீனிட்ஸ் தன்னை ஸ்லேவாக ட்ரீட் பண்ணதாகவும் அண்ட் அதில் டில்டான்னு ஒருத்தவங்க தன்னை நல்லா பார்த்துக்கிட்டதா சொல்கிறா. டில்டா பேட்டா கூட பேசுகிற மாதிரி ஒரு ப்ரைவேட் டேட்டா சேனல் க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு வர்ச்சுவல் லேக் அண்ட் ஹவுஸ் இருக்கும். டில்டாக்கு தன்னோட மக்களை ஆக்சுவலாக பிடிக்கலங்கிறது நம்ம சைட் ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு ரீசன் ஏலாய் தான். டில்டா ஏலாய் டிஸ்ட்ராய் பண்ண ஃபோக்கஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் அதை ரிப்பேர் பண்ணி ஏலாய் எவ்வளோ பவர்ஃபுல்லானவன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க 1000 இயர்ஸில் பண்ண முடியாததை எல்லாத்தையும் ஏலாய் 20 இயர்ஸில் பண்ணதை பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. அண்ட் இப்போது டில்டா ஜீனிட்ஸ் பண்ணுற தப்பை ரியலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஏர்த்தில் இருக்கிற மக்களை சேவ் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க உண்மை இல்லை. ஏன்னா நெமசிஸ் திரும்பவும் வருது. அண்ட் அவங்க ஒரு கட்டத்தில் ஏர்த்தை விட்டு போகிற ஐடியாவில் தான் இருக்காங்க. ஸோ டில்டா பொய் தான் சொல்கிறாங்க. பட் ஏலாய் மேலே அவங்களுக்கு ஒரு தனி அக்கறை இருக்குது. இதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் ஏர்த் மேலே டில்டாக்கு சுத்தமாக அக்கறை இல்லைங்கிறது தான் உண்மை. மற்ற ஜீனிட்ஸ்லாம் காலி பண்ணுறதுக்கு சில பிளான் சொல்கிறாங்க. சைலன்ஸ் தலைமையில் இருக்கிற ரெகாலா அண்ட் அவளோட ரெபல்ஸ் ஜீனித்தோட பேஸை ஃபர்பிடன் வெஸ்டில் அட்டாக் பண்ண பிளான் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. பட் சைலன்ஸ் அதெல்லாம் கேர் பண்ணிக்கல. சைலன்ஸுக்கு தேவையான ஒன்று அப்போலோ டேட்டா பேஸ் தான். கண்டுபிடிச்ச நியூ வெப்பன்ஸை வச்சு ஜீனிட்ஸோட ஷீல்டை டீஆக்டிவேட் பண்ணி அவங்கள கில் பண்ணி டேட்டா பேஸை எடுத்துக்கிறான். சைலன்ஸ் பேஸை அட்டாக் பண்ணுறப்போ பேக் எக்ஸிட் வழியாக ஜீனிட்ஸை அட்டாக் பண்ண போகிறா ஏலாய். அண்ட் சன் விங்னு ஒரு ஃப்ளையிங் ரோபோட்டை ஓவர் ரைட் பண்ணி ஒரு கேனிஸ்டரை தூக்கிட்டு போய் ரெகலாவோட மெஷின்ஸ் மேலே போட்டு டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் ரெகாலா கூட சண்டை போடுறாங்க. அண்ட் ஏலாய் வின் பண்ணிடுறாங்க. அண்ட் நீங்கள் கேமில் ரெகாலா கில் பண்ணலாம், இல்லைன்னா மன்னிச்சும் விடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அப்புறம் சைலன்ஸை ஏலாய் பேஸுக்கு வந்து மீட் பண்ண சொல்கிறா. அண்ட் அதுக்கப்புறம் எரன், ஜோ, டில்டா, ஆல்வா, கொட்டாலோ, சைலன்ஸ் அண்ட் ரெகாலா எல்லாரும் பேஸில் மீட் பண்ணுறாங்க. அண்ட் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. டில்டா ஜீனிட்ஸோட பிளாக் என்ட்ரன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறா. அண்ட் ஜீனித் மிஷின்ஸ் எல்லாம் வருது. அண்ட் சைலன்ஸோட வெப்பன்ஸ் வச்சு ஷீல்டை டீஆக்டிவேட் பண்ணுறாங்க. அண்ட் ஜீனித் பேஸில் இருக்கிற ஃபேப்ரிகேட்டரை ஆக்டிவேட் பண்ணி மெஷின்ஸ் எல்லாத்தையும் ஸ்பெக்டரோட சண்டை போட வைக்கிறா பேட்டா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கச்சில் ஏலாய் ஆல்வா அண்ட் கொட்டாலாவை சீக்கிரட்டாக பேஸோட ரெகுலேட்டருக்கு போயிட்டு டெஸ்ட்ராய் பண்ண சொல்கிறா. அப்போ தான் ட்ரோன்ஸை ஸ்டாப் பண்ண முடியும்னு. அதுக்கப்புறம் ஜீனிட்ஸோட நெட்ஒர்க்கில் என்ன நடக்குன்னு பார்க்கலான்னு பிளான் பண்ணுறா ஏலாய். இப்போ டில்டா என்ன மறைச்சிட்டு இருந்தான்னு தெரிய வருது. நம்ம ஆல்ரெடி பார்த்த நெமசிஸ் பற்றி ஏலாய்க்கு தெரிய வருது. அப்புறம் சைலன்ஸ் அண்ட் குரூப் ஜீனித் வர்றதுக்கு முன்னாடி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி ஜீனித்தோட ஷீல்டு எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிடுறான். அப்புறம் மற்ற எல்லாரும் ட்ரோன்ஸை டிஃபீட் பண்ணுறாங்க. ஏலாயும் டில்டாவும் எரிக் அண்ட் ஜெராட் கூட சண்டை போடுறாங்க. ஒரு கடுமையான சண்டைக்கு அப்புறம் ஏலாய் எரிக்கை டிஃபீட் பண்ணி பேட்டாவை சேவ் பண்ணுறாங்க. அண்ட் டில்டா ஜெராடை சண்டை போட்டு டிஃபீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் டில்டா நெமசிஸ் பற்றி பேசுகிறா. அண்ட் எலிசபெத்தை ஏர்த்தில் விட்டு போனதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறதாகவும் சொல்கிறா. ஸோ அந்த தப்பை திருத்த ஏலாயை தன்னோட புது பிளானட்டுக்கு வர சொல்கிறா. அண்ட் ஏலாய் முடியாதுன்னு மறுக்கிறாங்க. அண்ட் 2 பேருக்கும் பெரிய ஃபைட் நடக்குது. இதுதான் ஃபைனல் பேட்டில். அண்ட் ஏலாய் டில்டாவை டிஃபீட் பண்ணுறாங்க. அண்ட் ஜீனிட்ஸ்க்கு ஏர்த்தில் ஒரு முடிவு கட்டுறாங்க. பட் கண்டிப்பாக இதோட ப்ராப்ளம் முடிய போகிறது இல்லை. ஏன்னா நெமசிஸ் ஏர்த்துக்கு வந்துட்டு இருக்குது. அண்ட் அதை ஸ்டாப் பண்ணுற வழியை கண்டுபிடிச்சாகணும். ஸோ இதோட ஹொரைசான் ஜீரோ டான் ஃபர்பிடன் வெஸ்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு த்ரெட் இப்போ போயிடுச்சு. பட் இன்னொரு த்ரெட்டு எழுந்திருக்கு. இதுக்கப்புறம் ஃபர்பிடன் வெஸ்டோட டிஎல்சி கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே தோணும், அதாவது ஏலாய் அண்ட் அவளோட குரூப் எப்படி நெமசிஸை டிஃபீட் பண்ண போகிறாங்கன்னு. ஈவன் ஜீனிட்ஸால் கூட நெமசிஸை ஸ்டாப் பண்ண முடியல. பட் டில்டா ஏர்த்தில் நெமசிஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்காதுன்னு சொல்லியிருப்பா. அப்புறம் எல்லா குரூப்பும் ஸ்ப்ளிட் ஆகுறாங்க. அண்ட் நெமசிஸ் பற்றின த்ரெட்டை எல்லாருக்கும் சொல்லி பேட்டிலுக்கு நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஏலாய்க்கு ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லைக் நோரா அண்ட் மெரிடியன். அப்புறம் எரன் தான் வேன்கார்டோட புது லீடராக இருக்கார். ஆல்வா குவென்னை வர வைக்க முடியும். அண்ட் கொட்டாலோ அண்ட் சீஃப் ஹக்காரோ 3 ட்ரைப்ஸை சப்போர்ட்டு கூப்பிட முடியும்.
அண்ட் ஜோ உட்டாரோட ஜாயின் பண்ணியிருப்பா. அப்புறம் சைலன்ஸ் அப்போலோ டேட்டா பேஸை எடுத்துட்டு சீனித்தோட ராக்கெட்ல ஏற்ற விட்டு போகிற பிளான்ல இருப்பான். திடீர்னு அதை கேன்சல் பண்ணிட்டு நெமசிஸ் கூட சண்டை போடுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்றான். இப்போ நெமசிஸை எதிர்த்து போராடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அண்ட் அதை நம்ம நெக்ஸ்ட் கேம்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெமசிஸ் ஃபைட்டோட ஹொரைசான் ஃப்ரான்ச்சைஸ் எண்டுக்கு வந்துடும் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபர்பிடன் வெஸ்ட் ஸ்டோரி இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஹொரைசான் ஃபர்பிடன் வெஸ்ட் பர்னிங் ஷோஸ் DLC கண்டென்ட் ஸ்டோரியும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நான் ஸ்டோரி டெல்லிங்கை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அப்கமிங் வீடியோஸை இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது போல் நிறைய கேம் ஸ்டோரிஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கேமர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கேமர்ஸ். பாய். டேக் கேர்.